இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். எங்களை பலப்படுத்தி வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. நம்ம விக்கிரகத்திலிருந்து வந்திருக்கிறோம். எல்லாருமே நல்லா கவனிக்கணும். நம்ம கும்பிட்டு வந்த எந்த தெய்வமோ அதே சாயல் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீ எந்த சாமியை கும்பிட்டுருந்தாலும் சரி, அந்த சாயல் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். சுச்சாமுடையார் உள்ளே இருந்தே கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி நீங்கள் குல தெய்வம்னு சொல்லக்கூடிய சாமியின் தன்மை உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதான் குல தெய்வத்தின் அந்த சாயல், அந்த அந்த கிரியைகள் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது உங்கள் குடும்பத்தில் எந்த சாமியை நீங்கள் அதிகமாக வணங்கியிருக்கீங்களோ அந்த சாமியின் தன்மை உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வழங்கலை, உங்கள் அப்பா ஒரு சாமியை வணங்கியிருக்காருன்னு வச்சு விடுவோம். எத்தனையோ சாமி இருக்குது. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பயங்கரமான குணநலங்கள் உண்டு. கவனிக்கலா? ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு குணநலங்கள் உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு கொடூரமான தன்மைகள் உண்டு. அதில் பெரும்பகுதி நமக்குள்ளே இருக்கும். என்ன இப்போ விற்கிறதுக்குள்ளது நமக்குள்ளே இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அந்த இல்லை ஐயா, நான் விக்கிரகத்தை கும்பிடவே இல்லை, எங்கள் அப்பா கும்பிட்டாரு, அவர் 50 வருஷமாக கும்பிட்டுருக்காரு, அவர் கோயிலெலாம் கட்டியிருக்காரு, அந்த அங்கேயே கோயிலுக்குள்ளேயே படுத்து எந்திரிச்சிருக்கார். அந்த சாமியின் தன்மை உங்களுக்குள்ளே இருக்கும். அதுதான் உங்களை இந்த சில நேரங்களில் தற்கொலை பண்ணிடுவோம். பயம், இச்சை, பொருளாசை, பெருமை, இதெல்லாம் கொண்டு வரது யார் தெரியுமா? அந்த பேய்கள். அல்லேலூயா. இதன் தன்மை ஆனால் நமக்கு தெரியாது. நம்ம என்னது நினைக்கிறோம்? நம்ம புத்தி தான் அப்படி செய்யறதுன்னு நினைக்கிறோம். அல்ல, இரத்தத்தின் அணுக்கள்ல இருக்கிற அந்த சாபத்தின் அந்த அந்த விக்கிரகத்தின் தன்மை நமக்குள்ள இருக்கும். போய் செய்யணும் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லுதான் தெரியுமா? உங்க ஆட்சி, உங்க தாத்தாவுக்கு இந்த குணம் இருந்திருக்கும். எந்த குணம்? ஆமா, அவனை கொன்றுவோம், அவனை வெட்டிடுவோம் அப்படிலாம் நினைக்காங்கல்ல. அதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? உங்க பரம்பரையிலிருந்து வந்தது தான். இந்த விக்கிரகத்தின் தன்மைகள் தான். அல்லேலூயா. சில வீடுகளில் பார்த்துக்க பயங்கர தைரியசாலியா இருப்பாங்க. எவன் செய்யணும் வச்சானா எனக்கு பிடிக்காது. இது எந்த தன்மை? இதுவும் பேயின் தன்மை தான். அல்லேலூயா. இதெல்லாம் பேயின் தன்மை தான். எனக்கு பெரிய ஆச்சரியம், ஜான் வெஸ்லி தாத்தா ஒரு கோயிலில் போய் படுத்திருந்தார். அந்த பைக்காரையோட சேட்டு சொன்னது சாட்சியாக சொன்னார். எல்லாரும் மத்தியில் தான் சொன்னார் நினைக்கிறேன். அந்த அந்த திண்டில் படுத்திருந்தேன். ஐயா என் வீட்டு நிலைமை இப்படி இருக்க, என்ன ஏதுன்ட்டு நானே வருத்தப்பட்டுட்டு படுத்திருந்தேன். அந்த உள்ளே இருக்கிற சாமி புறப்பட்டு வந்து ஏன்னே எழுப்பி உறக்கத்தில் கனவு இல்லை, இங்கே படுக்காத, உன்னையெல்லாம் நான் குணமாக்க முடியாது, மேற்க ஒரு வேலை கோயில் இருக்குது, அங்கே போ, அந்த சாமி தான் குணமாக்கணும், நான் குணமாக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். யார்கிட்ட? அவர் பிடிச்ச புடி தான் கரெக்டான புடி. அவர் பெரிய இடைகாலுக்கெல்லாம் வந்தது கிடையாது. சிஎஸ்சி சர்ச்சில் போய் பைபிள் திறந்தது கிடையாது. பிரசங்க என்ன பண்ணுறான்னு கேட்க தெரியாது. ஆனால் ஆண்டவர் மாத்திரம்தான் தேவன்கிறது தெரியும். உடனே அங்கே சாமி அறவே விட்டுட்டாருங்க, அறவே விட்டுட்டாரு. ஆனால் திருநார் பூசுவார். திருநார் எங்கே பூசுறாருன்னா எல்லாரும் பூசாங்கன்னு பூசுவார், கோயிலில் போய் பூச மாட்டார். வெத்தலாவுக்கு போடக்கூடாதுன்னு நான் சொல்லிலாம் பார்த்தேன். அது பைக்காரங்க தூங்கிக்கிட்டு தான் இருந்தது. அவர் பிடிச்சது தான் அப்பா பிடிச்சது. அவர் பிடிச்சதுதான் யாரு? எலிசபெத் பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள்லாம் எல்லாருமே தொடப்பட்டது. ஒருத்தரை பிடிச்சி, ஒருத்தர் 2 பேரை பிடிச்சி, 2 பேர் 4 பேர் 5 பேரை பிடிச்சி இப்போ ஒரு குடும்பமாய் தேவனை சேவிக்கிறீர்கள். தங்கத்துக்கும் ஏசுநாதருக்கும் சம்பந்தமே கிடையாது. இவ வரல, அந்த அவரோட ஜெபம். யாரோட ஜெபம்? அவர் ஜெபம் பண்ணது கிடையாது. ஜெபம் பண்ண தெரியாது. அங்கே போய் படிச்சுக்கிட்டு நினைக்காருல, ஐயா நீங்கள் பிரசங்கம் கேட்பல? இல்லையா, நான் வெளியே அந்த வேத கோயிலில் வெளியே அந்த திருநெல்லில் படுத்துருவேன். அங்கே உள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன, வேறு தெருலேருந்து ஒரு பெரிய ஆள் வந்துட்டாருன்னு ஒரு நினைப்பு. அவர் அந்த திண்டில் நான் படுத்துக்கிடுவேன். அங்கே எல்லாம் ஜெபம் பண்ணப்போ என்ன போய் அந்த சாமியார்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படிம்பார். அவர் சாமியார்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு தான் வருவார். இப்போ அந்த தன்மைகள் எல்லாம்
நாம் என்ன செஞ்சிட்டோம்? ஜெயிச்சிட்டோம். அல்லேலூயா. என்ன சொல்ல போகிறேன் நான்? அந்த பேய் தெரியும், பில்லி சூனியம் தெரியும், அவன் ஜீவனை வச்சாலும் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். விக்கிரகத்தை பூரா ஜெயிச்சாச்சு. நாங்கள் அல்லையா எங்கள் பரம்பரையில் குல தெய்வம்னு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் ஜெயிச்சாச்சு. அதை போய் என்ன செஞ்சு என் வீட்டு வாசலில் வந்து நின்னாலும் இயேசுவின் நாமம் என் மேலே இருக்குது, இயேசுவின் ரத்தம் என் மேலே தெளிக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த பேயெல்லாம் என்ன செய்யாது, தொடாது. எல்லாம் தொடாதா? அதுக்கு வந்துட்டேலாம் வரலையா? அதுக்கு வந்துடணும். இது எதுவுமே தொடாது. ஜெயிச்சிட்டிங்க. அதை என்ன செஞ்சிட்டீங்க? ஐயோ வந்துருமோ, ராத்திரி கனவுல வந்துருமோ? கண்டிப்பாக வந்துடும். ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன். இயேசுவின் நாமத்தினால என்ன செஞ்சிட்டேன்? ஜெயிச்சிட்டேன். இயேசுவின் ரத்தம் என் மேலே தெளிக்கப்பட்டிருக்கு. அதனால வரல. என் நாமத்தினால என்ன செய்வீர்கள்? பிசாசை துரத்துவீர்கள். அதனால வரல. இப்போ 100 என்ன ஆயிட்டு? 100 பேய் கடந்து நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. அது சொல்படி தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவோ வேதத்தை வாசிக்கிறோம், மகிமையை செலுத்துகிறோம், எல்லாம் செய்யணும். உள்ள ஒரு பேய் இருந்துக்கிட்டு நம்ம எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் வேதத்தை வாசித்தாலும் அவன் சொல்லுக்கு தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? அவன் சொல்லுக்கு தான் போய்கிட்டு இருக்கான். ராத்திரியா போய் படுத்துருக்கும் போது திருமலாபுரத்துக்கு போயிட்டு வருமே, எந்தி டக்குன்னு மந்தி புறப்படு 8 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு, உடனே திருமலாபுரத்துக்கு போயிடும். திருமலாபுரத்துக்கு போயிட்டோம்னா அங்கே ஆட்சிக்கு இப்படி ஆகிட்டேன், அப்படி ஆகிட்டேன், இந்த அப்படி ஆகிட்டேன். நம்ம நயினாரத்துக்கு போவோம். நயினாரத்துக்கு கோமதி எம்பிகை உண்டு. உடனே அந்த வண்டியில் யாரு அங்கே போய் இறங்கு. இது யார் பண்ற வேலை? உள்ள ஒருத்தன் கடகம். அவன் யாருக்கும் என்ன செய்ய மாட்டான். ஆனா நீ வெளியே ஜெபம் பண்ணு, வெளியே வேதத்தை வாசி, பக்தியம் ஒரு சபையை நடத்து, 100 பேருக்கு சத்தியத்தை சொல்லு. ஆனா நீ கீழ்ப்படிஞ்சிருக்கு யாருக்கு? உள்ள ஒருத்தன் கிடக்கா அவனுக்கு. அல்லேலூயா. தாவீது சிங்கத்தை கிழிச்சு தொங்க விட்டுட்டான், கரடியை பிச்சு தூர எறிஞ்சிட்டான். ஆனா உள்ள ஒரு பேய் கிடந்தது, அவனை பிச்சு தொங்க விட்டுட்டு உள்ள இருக்கிற பேய். அல்லேலூயா. இந்த பேயின் தன்மை எல்லாத்தையும் இருக்கு. ஏன்ட்டையும் இருக்கு, உங்கள்ட்டையும் இருக்கு. நல்ல வேளை உங்களையும் சேர்த்துட்டேன்னு நினைக்க. ஆமா, ஏன்ட்டையும் இருக்கு. அது நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்ய என்னை துணிகரம் கொள்ள செய்கிறது. நான் அல்ல, எனக்குள்ள வாசமாயிருக்கிற அந்த பேய். அந்த பேயின் பெயர் என்ன தெரியுமா? என்ன பேரு? சுயம். என்ன பேய்? என்ன பேய்? சுயங்கிற பேய். நான், என்னுடைய, என்னையால். இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? மறிக்கணும். சுயத்துக்கு என்ன செய்யணும்? மறிக்கணும். நான் ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருந்தேன், 3 தடவை கை நொடிஞ்சிருந்தேன், ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருந்தேன். திமுக இருந்து நீ பார்க்க வந்தியா? ஒரு ஆர்லிஸ் கொண்டு வந்தீடா. இதுதான் சுயம். இது எவர் வந்தாருன்னா வராட்டாருனா எனக்கு இப்படி யார் இருக்கா? எனக்கு இந்த பிளட்டு செக் பண்ணதுக்கு, சுகர் செக் பண்ணதுக்கு என் கூட ஒரு ஆள் இருக்கணுங்கிறதுக்காக என் வீட்டம்மா இருக்க முடியாது, யாராவது ஒரு ஆள் தேவை. காலை பையா வந்து மாட்டினாரு, அவர் இருந்தார். எல்லாரும் வரணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க எல்லாரும் வந்து இயேசுநாதர் வராம இருந்தாருன்னா, ஆமே. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், வாங்கன்னு என்னை கேட்கல. சர்ச்சுக்கு போனேன், எல்லாரும் மூஞ்ச தூக்கிட்டு இருக்காங்க. சர்ச்சை யாரை பார்க்க வரீங்க? அவர் மூஞ்ச தூக்கிட்டு இருந்தாரு. எனக்கு குழம்பு குறையத்தான் ஊத்துனாரு, காய்கறியே போடல. இந்த பீஸ் போடாம பிரியாணி போட்டாங்க. இதெல்லாம் என்னது? சுயம், சுயம், சுயம். அல்லேலூயா. சுயத்துக்கு மறிக்கணுங்க. நான் என்னை புகழல, என்னை பெருமைப்படுத்தல. நான் காணிக்க அவ்வளவு கொடுத்துருக்கேன், இவ்வளவு கொடுத்துருக்கேன். 4 பேர் மத்தியில் சொன்னாங்களோ, வெளியே சொல்லணும்னா உள்ள இருக்க மனசு சொல்லும். இவ்வளவு எல்லாத்த விட நான் 10,000 ரூபா காணிக்க கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு வார்த்தை இவர் சொல்லாமல் இருந்து தர, நாளைக்கு 100 ரூபாய்க்கு மேலே போடக்கூடாது.
அது என்னது? சுயம். சுயம். இதுக்கு சாகணும். நீங்க சுயத்துக்கு சாகாத வரை பெருமை, புகழ், அகந்தை எல்லாம் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்க சுயத்துக்கு செத்துட்டீங்கன்னா நீ போய்கிட்டு இருக்கும் போதே எங்க போறேன்னு ஒருத்தன் கேட்டாலும் உங்களுக்கு காதுல என்ன செய்யாது? படாது. மாமியா மருமகளை பார்த்து ஏனாயா எங்க போயிட்டு வரேன்னு கேட்டாலும் காதுக்குள்ள என்ன செய்யாது? கேட்காது. சுயம் இருந்துன்னா மாமியார் கேட்க வேண்டாம், மூஞ்சி இப்படி திருப்பி பார்த்தாலே போதும், இவ என்னையே திரும்பி பார்க்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அல்லேலூயா. இதெல்லாம் என்னது? சுயம். நீங்க சுயத்திற்கு சாகாத வரை இயேசு கிறிஸ்துவின் பூரண கிரியை உங்களுக்குள்ள இருப்பதில்லை. இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனால் என்ன செஞ்சிருக்கேன்? பிழைத்து இருக்கிறேன். நான் அல்ல, யாரு? கிறிஸ்துவ எனக்குள்ளே பிழைத்து இருக்கிறார். அப்ப நான்கிற சுயம் நீங்க செத்தாதான் யார் உங்களுக்குள்ள பிழைத்திருப்பா? கிறிஸ்து உங்களுக்குள்ள பிழைத்திருப்பார். ஒன்றும் வேண்டாம். ஒரு ஆள் இறந்து போச்சு, அடக்கம் பண்ணதுக்கு பெட்டியை கொண்டு போய் வச்சிருக்காங்க. அவர் எந்திரிச்சு உட்காந்து அவன் வரல இவன் வரலன்னு பார்த்துக்கிட்டா இருப்பாரு. அவருக்கு தான் என்ன இல்லை? உயிர் இல்லை. நீங்க பக்கத்தில் போய் நின்று இவன் எவ்வளோ அயோக்கிய பையா, இப்படிதான் சாபணும் சொல்லுங்க, அவனுக்கு என்ன செய்யுமா? கேட்குமா? கேட்கவே செய்யாது. நீ ஒன்றும் எனக்கு கெட்ட வார்த்தை சொல்லி ஏன் நாய ஏன் அந்த இதுன்னு கெட்ட வார்த்தை சொல்லி அவரு என்ன ஏசிட்ட அப்படி எந்திப்பாரா? நம்ம எந்திப்போமா? நம்ம அப்போ நம்ம பிணமா என்ன செஞ்சிடணும்? மறிக்கணும். சுயத்துக்கு என்ன செய்யணும்? மறிக்கணும். அவன் பேசுற பேச்சு, ஏசுற ஏச்சுக்கள் எதுவுமே உங்க ஆத்மாவை என்ன செய்யக்கூடாது? பாதிக்கப்படாது. நடக்கிற காரியங்கள், உலகத்துல இருந்து வர்ற அவமானங்கள், நிந்தைகள் எதுவுமே உங்களை தொடக்கூடாது. தொட்டுதுன்னா நீங்க சுயத்துக்கு என்ன செய்யல? சாகல. கிறிஸ்துவோடு கூட நீங்க மறிக்கணும். அப்படிதான் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் என்ன செய்வீர்கள்? எழுந்திருப்பீர்கள், உயிர்ந்திருப்பீர்கள். கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படணும். அப்பதான் கிறிஸ்துவோடு கூட எந்திக்க முடியும். நீ கிறிஸ்துவங்களுக்கு உங்க சுயத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டாரு, உங்களுக்கு நீங்க சிலுவையில் அறையணும். நீங்க அவரோட கூட மறிக்கணும். ஆனா மறிக்கலாம் என்னையா செய்யும்? என்னைக்குனாலும் ஆபத்து. சுயம் அவளுக்குள்ள இருக்குந்தனியும் நீங்க கிறிஸ்துக்குள்ள எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உலகத்தை விட்டு வேறு பிரிந்தவர்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராமத்தின் புஸ்தகம். வேகமாக முடிக்கணும், நான் வேகமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு பையன் யாத்திராமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3-4. தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேல வானத்திலும் பூமியிலும் தண்ணீரிலும் ஆமென் சொர்பத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் உண்டாக்க வேண்டாம். ஆமென். நமஸ்கரிக்கவும் வேண்டாம். வேண்டாம். ஆமென். இருந்து ஆமென் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் போதும். இங்க என்ன எழுதிருக்கு? விக்கிரகத்தை சேவிக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், அது பின்பற்ற வேண்டாம்லாம் எழுதிருக்கு. நம்ம சேவிக்கோமா இல்லையா? விக்கிரகத்தை விட்டு விக்கிரகத்தை மாதிரி ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு சேவிக்கிறோமா இல்லையா? ஒன்றும் வேண்டாம். உங்க வீட்டில் இருக்க 1 லட்சம் ரூபாய் கீழே விழுந்துட்டு 1 லட்சத்தை நீங்க பெருசா நினைப்பீங்களா? ஆண்டவர் பெருசா நினைப்பீங்களா? 1 லட்சம் தான். நல்ல சைக்கிள் கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த ஜான்வசி. நல்ல புது, கொஞ்சம் முக்கால்வாசி நல்ல சைக்கிள், பச்சை சைக்கிள். ஏன்னா நல்லா பிடிச்சிருந்த சைக்கிள். தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், 2 குடம் தண்ணி எடுத்து கொண்டு போய் வீட்டில் உள்ளே கொண்டு போய் அந்த டீச்சர் வீட்டில் இருக்கும்போது உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு பூட்டாமல் வந்துட்டேன். ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்க சைக்கிளை காண்டல. என்ன நினைப்பீங்க? யோபு என்ன சொன்னா தெரியுமா?
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு வரணும். சுயம் உங்களை கொன்றும். நான் என்னுடைய எண்ணெய் இல்லாமல், அதாவது அகங்காரம் தான் சுயம். அகங்காரங்களோட கிரியைகளை தான் செய்யும். நீதி நேர்மையை பார்க்காது. என்ன செய்யுது? உள்ளான இருக்க அந்த எமட்டான் உள்ள கிடக்கான அவன் நீதி நேர்மையெல்லாம் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். அநீதியெல்லாம் பார்ப்பான். ஆனால் தன்னுடைய அவமானம் அடைகிறமே, நிந்தை அடைகிறமே அதான் பார்ப்பான். சைக்கிளில் போயிட்டு நான் வெளியே வந்து பார்க்குறேன். அந்த சார் சொல்லார், தாமஸ் சார், நீ அங்கே ஓடி அந்த தெருவில் ஓடி போய் பாருங்க, அந்த தெருவில் ஓடி போய் பாருங்க. நானே யாருக்காவது கேட்டால் கொடுக்க தான் செய்வேன். வச்சுக்க 1000 ரூபா இருக்கும், வச்சுக்கான்னு சொல்லி தான் கொடுப்பேன். அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான், வச்சுட்டு போகிறான். இல்லையா? வச்சுட்டு போகிறான். அதை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு. அவர் என்னையா அப்படி இருக்கீங்க அப்படிங்காரு. 1000 ரூபாய்க்கு இல்லை, 5000 ரூபாய்க்கு இல்லை. உலகத்தின் ஆசீர்வாதம் எது வந்தாலும் சரி, தேவனுக்காய் இழக்கவும் தேவனுக்காய் ஓடவுக்கும் இருந்தால் தான் அது சுயம் செத்ததுக்கு உண்டான அடையாளங்கள். அல்லேலூயா. விக்கிரகம் ஏதாவது ஒரு கோணத்தில் என்னை தேவனை விட இன்னொன்னை மையமாய் வைக்கிறது சுயம். என்ன சொன்ன? தேவனை விட, விக்கிரகத்தை விட இல்ல, அது விக்கிரகம். அதை முன்ன வைக்கிறது என்னது? அதுதான் சுயம். என்னது? சுயம். எனக்கு தேவனை விட இன்னொரு பொருளையோ அல்லது உயிரையோ அல்லது ஒரு சிலவங்க மாட்டை கூட வச்சுருப்பாங்க. சில இந்த பெரிய கோடீஸ்வரங்களாம் பார்த்தா நாயை விக்கிரகமாக வச்சுருக்கான். நாய்க்கு ஒரு பெட்டு, நாய்க்கு அது பயங்கர காரியங்கள். அல்லேலூயா. நாயை எவ்வளோக்கு வாங்கியிருக்க? நாய் 1,550,000 ரூபாங்க ஒரு நாய். கொஞ்ச நாய் பார்த்து எல்லா விலைக்கும் நாய் இருக்கு. அதான் அது குறைஞ்ச வரைக்கும் 10,000மா? தெரு நாயை பிடிச்சி கொண்டு போய் 10,000 ரூபாய் வித்தாலும் வந்துருவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் விக்கிரகம். விக்கிரகம். வீட்டை நான் கட்டினேன், இது விக்கிரகம். அல்லேலூயா. என் பிள்ளை என்னை காப்பாற்றுன்னு நினைக்கிறதே விக்கிரகம். என் குடும்பம், என் வீட்டுக்காரர் சம்பாத்தியத்தில் தான் என் குடும்பம் ஓடுதுன்னு நினைக்கிறீங்களா? அது என்னது? விக்கிரகம். வீட்டு சம்பாத்தியம் இல்லையா ஓடுது? மூச்சு நிப்பாட்டானா அடுத்த நிமிஷம் அவுட்டு. அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்றாரு? நடத்துகிறார். இந்த சுயங்கள் பல கோணத்திலே நம்மளை மதீனனாக்கி இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரப்பிரிக்கே. எல்லாமே விக்கிரகம். எதை சார்ந்திருக்குமோ அதை விக்கிரகம். அல்லேலூயா. எனக்கு சாப்பாடு தோசை இல்லைன்னா முடியாது, சிக்கன் இல்லைன்னா இது விக்கிரகம். பல கோணங்களில் இதெல்லாம் விக்கிரகத்தை சேவிக்க வைப்பதே சுயத்தின் தன்மைகள். 100 வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 16. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவம் பெண் உருவம் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவம், ஆகாயத்தில் பறக்கிற செத்தையுள்ள யாதொரு பட்சியின் உருவம், பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவம், பூமியின் கீழ் நீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாய் இருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காத படிக்கும். உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழ் எங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனையாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பிராணி, மிருகம், பாம்பு, பல்லி இந்த உருவத்தை நீங்க பிடிக்க கூடாது. பிடிச்சு இப்ப என்ன ஆயிட்டு? வெளியே உருவ பொருள் நம்ம அழிச்சிட்டோம். அல்லேலூயா. வெளியே இருந்த உருவம்லாம் அழிச்சிட்டோம். ஆனா எங்க இருக்கு தெரியுமா? உருவம் உள்ள இருக்கு. இப்பவுமே நான் இந்த எங்கள் வீட்டில் 2-3 மாடு இருந்து, ஒரு மாடு பேர் லட்சுமி, ஒரு மாடு பேர் சரஸ்வதி.
அப்படின்லாம் பேர் விட்டுருந்தோம். இந்த ரெட்டக்கொம்பு மாடு, ஒத்தக்கொம்பு மாடெல்லாம் பேர் விட்டுருந்தோம். அது என் கண்ணுக்கு முன்னால் வரும், இந்த நினைப்பில் வரும். இங்கேருந்து மாட்டை விடியாலும் 9 மணிக்கு அவுத்து பற்றி விட்டா போதும், மலையில் போய் மேய்ஞ்சிட்டு தன்னால் இறங்கி வந்துடும் அந்த மாடு. நான் 5-6 மாடு, 9 மாடு இருந்தது. தெற்க பக்கம் பற்றி விடும், அது நேராக போய் மலையில் அந்த ஓரமாக பூரா மேய்ஞ்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வந்துடும். நான் உட்காந்துக்கிட்டு என் லட்சுமியை இழந்துட்டேனே, என் ரெட்டை கொம்பை இழந்துட்டேனே, அந்த ஒத்த கொம்பை இழந்துட்டேனே, அது இருந்தால் செவனுக்கு எவ்வளோ பால் குடிக்கலாம், பால் இல்லாமல் வாங்கி கொடுக்கலாமே அப்படிலாம் நான் நினச்சேன்னா எனக்கு தெரியுமா? அது என்னது? விக்கிரகம். அது விக்கிரகம். என் கண் முன்னால் அந்த மாட்டின் உருவம், அதனுடைய கிரியைகள், அது போனது வந்தது, அது நின்னது எல்லாமே தெரியுது. ஒரு ஒரு துணி இருக்கும், வெள்ளை துணியில் தான் சோறு கொண்டு போகணும். சோறை 2 ஈராங்கியத்தை கட்டி விட்ருவாங்க, ஒரு மோர் மிளகா வறுத்து அதை கட்டி ஓரமாக, அதெல்லாம் சோறு பற்றி இருக்குல்ல, அதை துண்டில் கட்டிக்கிட்டு தொங்க விட்டுக்கிடணும். நான் 3 வருஷமா அதான் சாப்பிட்ருக்கேன். அதை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் காட்டில் கொண்டு போய் தொங்க விட்டுருக்கும்போது வெயில் அடித்து பூரா துணி பூரா காஞ்சிரும். காஞ்ச உடனே போய் தண்ணி தொளிச்சு, தண்ணியை பார்த்தே ஒரு பாறையில் கொஞ்சம் தண்ணி கிடக்கும், போய் பார்த்தா கிருவியெல்லாம் அந்த தண்ணி குடிச்சது எல்லாம் எச்சம் போட்டு வச்சுருக்கோம். அதில் துணியை போட்டு இன்னும் உறிஞ்சி குடிக்கணும் தண்ணியை. அது வேற தண்ணி வழி இல்லை. ஆமாம், அந்த துணியில் தண்ணி தொளிச்சு அந்த சோறை தான் சாப்பிடணும். அந்த சோறை அந்த மாட்டு கொம்பில் இப்படி தொங்க விட்டுட்டா கரெக்டாக மலையில் போய் அந்த ஓரத்தில் நான் எடுக்கிற இடத்துல போய் நின்றோம். அந்த மாட்டு கொம்பில் இருக்க அந்த சோறெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மாட்டை விட்டுறோம், அது பாட்டில் போய் மேய போகும். இதெல்லாம் நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு ஓரத்தில் ஐயோ இப்படி மாட்டெல்லாம் நம்ம விட்டுட்டோமே அழுதுகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கிடுவோம். என்னது விக்கிரகம்? மாடு விக்கிரகம். அல்லேலூயா. கடந்து போன எல்லாமே விக்கிரகமாய் அநேகர் வச்சுட்டு இருக்காங்க. ஆச்சி செத்து போனான், ஆச்சி நல்ல குணமாக இருந்தா, ஆச்சி மாதிரி அல்லையா பண்புள்ளவல்ல, பாக்கியவதி இல்லை, குணசாலி. ஆனால் அவள் ஆட்சியை நினச்சி நீங்கள் அழுதுன்னா என்ன தெரியுமா? ஆச்சி பேய் உருவத்தில் உங்களை என்ன செஞ்சிட்டா? பிடிச்சிட்டான்னு அர்த்தம். விக்கிரகம். அல்லேலூயா. ரைட். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 Corinthians 10 அதிகாரம். 16வது வசனத்திலிருந்து நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்துறோம். இருக்கிறதல்லவா? ஆமென். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் ஆமென் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான ஆமென் இஸ்ரவேலரை பாருங்கள். ஆமென். பலிகளை புசிக்கிறவர்கள் ஆமென் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இருக்க பொருள் என்றும் படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் ஆமென் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை ஆமென் தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே படுகிறார் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. ஆமென். போஜன பந்திக்கும் வேதம் என்ன தெளிவா சொல்லுது பாருங்க. உள்ள மனுஷனை நீங்க கொல்லணும். சுய மனுஷனை நீங்க 2 பேருடைய பாத்திரத்திலையும் பானம் பண்ணக்கூடாது, 2 பேரும் பாலியிலையும் போகக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? எல்லா காரியத்தையும் தேவனை பூரணமா நம்பணும். அல்லேலூயா. நீங்க நம்பாத பட்சத்தில் அது என்னமாய் மாறும்? சுயமாய் மாறிடும். உள்ளான மனுஷன் பயங்கரமாய் கிரியை செய்ய, உள்ளான மனுஷன் நல்ல ஞானமெல்லாம் கொடுப்பான். பார்த்துருக்கீங்களா? 2 பேரும் சண்டை வந்துட்டுன்னு சொல்லணும், நீ இதை பேசுன்னு சொல்லி கொடுப்பான். உள்ள இருந்து சொல்லி கொடுக்கணும் இல்லையா? இதை பேசு, சும்மா பேசு. கொஞ்சம் எச்சா ஆளாக இருந்தனா கூட 2 வார்த்தை பேசு. கொஞ்சம் ஒரு கில்லாடியாக இருந்தோன்னு வச்சுக்கிடுவோம், நீ கொஞ்சம் பேச விட்டுரு. ஆள் எச்சா இருந்தனா கூட ஏன் கோவம் இல்லை, 100 வார்த்தை என்ன செய்ய பேசு.
போலீஸ்காரன் போய் பேச வேண்டியதானே? அங்கெல்லாம் பேச குறைச்சிருக்கு, இங்க பேசு. இது பேயின் பாத்திரத்துல நம்ம என்ன செய்யறோம்? போஜனமான பண்ணுகிறோம். ஆண்டவருடைய அப்பத்தை புசிச்சுட்டு பேயின் அப்பத்தையும் என்ன செய்யறோம்? புசிக்கிறோம். பேய்க்கு பலியிடுறோம், ஆண்டவருக்கும் பலியிடுறோம். இது சுயம் சாகனம். அல்லேலூயா. சுயம் சாகனம். சுயம் சாகாத வர நீங்க ஆண்டவருடைய பூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நான் வேகமாக முடிக்கிறேன், நேராவில் புழுங்குது ரொம்ப. அடுத்தது நன்றி. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 Corinthians 18வது அதிகாரம், 10வது அதிகாரம். வாசிட்டோம். 24வது வசனம். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். ஒவ்வொருவனும் தன்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடலாம வேத வசனத்தின் அடிப்படையில் இன்னொரு பிரயோஜனத்தை தேடணும். ரைட், டக்கு முடிக்க. ரைட், சொல்லுங்க. சுயம் என்பது சொந்த தன்மை. சொந்த தன்மை என்னது? சொந்த புத்தி, யோசனை பண்றது. ஒரு தனிப்பட்ட அடையாளம். அது என்ன அடையாளம்? சோபியா இப்படிதான் இருப்பா, தங்கம் அப்படி இருப்பான்னு நம்ம என்ன செய்யக்கூடாது. நீங்க சுயம் உடைக்கப்பட்டுட்டுனா அவ யார மாதிரி இருக்கா? இயேசு மாதிரி இருக்கா. இல்லைன்னா இப்படிதான் இருப்பாங்கிற அடையாளத்தை பெறுகிறோம். அது சுயம். சொந்த இயல்பான தன்மைகள் என்னது? சொந்த இயல்பான தன்மை. அது மாதிரி இயல்பு, அந்த சாயல், அது குணநலங்களோட சேரும். அது இப்படி தான் இருப்பாங்கிற மாதிரி ஒரு தன்மை. ரைட். இயேசுவின் நாமத்தினாலே இன்னொரு வசனத்தை வாசிப்போம், முடிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். இருக்கவே முடியல, அவ்வளவு வெக்க. 1 பேதுரு 2:16. உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாய் இருங்கள். உங்கள் சுயாதீனத்திற்கு மூடலாக கொள்ளாமல் உங்கள் துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். சுயாதீனம் என்னத்தை கொண்டு வருதான்? துர்க்குணத்தை கொண்டு வருது. அந்த அதன் சாயலாயிராமல், அது உங்களை மூடிராமல் தேவனுக்கு நீங்க என்ன செய்யுங்க? அடிமையாயிருங்கள். எல்லாரையும் நீங்க சுயத்தை ஜெயித்ததின் அடையாளம். நீ எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேதம் அப்படிதான், அது ஒரு சாயல். அல்லேலூயா. சுயாதீன துர்க்குணத்திற்கு மூடலா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள சுயம் இருக்குன்னு அர்த்தம். நான் திரும்ப சொல்றேன், சுயம் பயங்கரமான பேயின் தன்மை. அல்லேலூயா. எதையும் செய்யும். நீ தாழ்மையாக இருக்க மாதிரியே இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சுட்டா என்னை விட்டு ஆறு இருக்காங்க மாதிரி ஆகிக்கணும். ஆமேன். பாவமே செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஆக்கும். ஆனால் போய் பாவத்தை செய்ய வைக்கிறது யாரு? சுயம்தான். யார் பார்க்கா? நம்மளை என்ன செஞ்சிட முடியும்? நீ வெட்டு குத்து அதெல்லாம் பேசுங்கிறதுனா என்னது தெரியுமா? சுயம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். சுயத்தின் மனுஷன் எப்படி இருப்பாங்க? அது 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்று எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ மேலாக உயர்த்துகிறவனாயும் ஆமென் தேவன் போல் உட்கார்ந்து ஆமென் ஒரு தனித்தன்மையை நம்ம தன்னிடத்துல கொண்டு வரணும்னு நினைப்போம். அல்லேலூயா. தனித்தன்மையை கொண்டு. இப்போ ஒன்றும் வேண்டாம், நம்ம இந்த ஜான் வெஸ்லி அவர்கள்
இன்னைக்கு 10,000 ரூபாய் காணிக்கை கொடுத்தார்கள் அப்படின்னு நான் சொல்லட்டும். உடனே தாவீது நினைப்பார், அவர் என்ன 10,000 ரூபாய் கொடுப்பது, நான் 20,000 ரூபாய் தருகிறேன். உடனே மறுநாள் மைக் அலௌன்ஸில் தாவீது அவர்கள் 20,000 ரூபாய் கொடுத்தார்கள். அந்த 10,000 ரூபாய் கொடுத்த ஜான் வெஸ்லியை விட 10,000 ரூபாய் கொடுத்து அவர் அல்லேலூயா தன்னை தேவனை மகிமைப்படுத்தினார். உடனே பார்க்குறாரு யார், காலை பிரதர் பார்க்குறாரு, இவனும் இன்னும் 10,000 ரூபாய், நான் 1,00,000 ரூபாய் கொடுக்க போகிறேன். உடனே 1,00,000 ரூபாய் கொடுத்தார்கள். அப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 1,00,000 ரூபாய் கொடுத்தார்கள். அவர்கள் இந்த டவர் கட்டுவதற்காக 1,00,000 ரூபாய் கொடுத்தார்கள். இது பூரா என்ன தெரியுமா? சுயம் விக்கிரகம் ஆட்டி படைக்க தான் செய்யுது. அல்லேலூயா. வலது கை செய்கிறது இடது கை தெரியக்கூடாது. அதுக்காக வேண்டி நம்ம கொடுக்காமலே இருந்துட்டாலும் இடது கை என்ன செய்யாது. வேகமாகவும் அது தெரியாதுன்னு சொன்னது பாரு அப்படின்னா அப்புறம் என்ன யோசிச்சு தெரியாது. அது ஒரு ஓனர் தான் உள்ள. கலாத்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனம். எபேசியருக்கு முந்திருக்கு. கலாத்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனம், பக்கம் 263. ஒருவன் தான் ஒண்ணுமே இல்லாத இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் இப்ப பிரச்சனை என்ன? தன்னை தான் ஒரு பொருட்டே இல்லை, தன்னை ஒரு பெருசாக நினைக்கிறான். நீங்கள் தேவர சேலை முன்னால் போய் உட்காந்துட்டு பாருங்க கொஞ்ச நேரம். சசிகலா வீட்டில் இப்போ தான் பொண்ணு கட்டு வந்தோம்னு ஒருத்தன் பேசுகிறான். இங்கே குடிக்க கஞ்சி இல்லை, ட்ரம்மை பற்றி பேசுகிறான். ட்ரம்மை அப்படி வந்தார் இப்படி போனார். சில பாஸ்டர்ஸ் பேசுவாங்க மேலே நின்றுட்டு. நான் ஒயிட் ஹவுஸ் பக்கத்தில் தான் நின்று டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அங்கே என்ன அங்கே பிளாட்ஃபார்ம்லேயே டீ விற்றுட்டு இருக்கான். இப்படிலாம் இதெல்லாம் என்னது? அதான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. சுயத்தின் வெளிப்பாடு என்னன்னா, தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிற சுயத்தின் பிசாசின் கிரியைகள். அல்லேலூயா. இப்படி இருக்கோம்னா இப்படிதான் இருக்கேன். பைசா இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. ஆமென். தன்னை ஒரு பொருட்டா என்னது, நம்மளை மதிக்கலை. நான் கல்யாண வீட்டுக்கு போனேன், அதுக்காக வேண்டி நம்ம கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம 1000 ரூபா சேலைலாம் கட்டக்கூடாது, 10,000 ரூபா சேலை தான் கட்டணும். நம்மளை என்ன செய்யணும்? 4 பேர் 10,000 ரூபா தந்து சேலை கட்டிட்டா உடனே பூரா மதிச்சிருவாங்களா? நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் அவங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமே. நீங்கள் 10,000 ரூபா சேலை ஒரே ஒரு நாள் தான் கட்ட போகிறீங்க, உடனே 10,000 ரூபா சேலை கட்டிட்டுக்கா இவ தான் அந்த கோடீஸ்வரின்னு சொல்ல போகிறாங்க. இது பூரா சுயத்தின் மேலே. 100 வசனத்தை வாசிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனம். அப்பா, தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே. எப்ப பார்த்தாலும் சில ஆட்களை பார்த்தா தன்னை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நேற்று என்ன கறி வச்ச? ஆட்டுக்கறி. இந்த இடத்துல என்ன கறி வச்ச? மீன் கறி. அதுக்கு முதல் நாள் என்ன கறி வச்ச? கோழிக்கறி. நாங்கள் போன வாரம் எங்கே போனீங்க? சென்னைக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கு முந்தின வாரம் வந்தீங்க பாம்பேயில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்தேன். நான் யார் தெரியுமா? எங்கள் தாத்தா யார் தெரியுமா? நாங்கள் அங்கே எங்கள் பரம்பரை என்ன தெரியுமா? இது எல்லாம் என்னது? சுயம். எல்லாருடைய படியும் திராசும் தெருவில் கிடக்கு. நீ என்ன சொன்னாலும் அவங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சிடான் தெரிஞ்சு போவோம். உங்க முகத்தின் அகத்தின் அழகு அழகா தெரிஞ்சிடும். நீங்க பசியாரு, நீங்க அவங்ககிட்ட போய் பீத்தடிச்சு என்ன பிரயோஜனம்? பெருமை பாராட்டி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னொருத்தட்ட போய் நான் பண்ணையாருன்னு சொல்லியும் என்கிட்ட 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா எங்கள் மாமாட்ட அந்த 100 ஏக்கர் இடம் கிடக்கு, அவ்வளவு கேமரா மாட்டியிருக்காங்கன்னொன்னே நம்ம 2 ஏக்கர் நமக்கு தந்துட போகிறாரா? அது எதுக்கு? அவன் மாமா கடையை மாமா வச்சுட்டு போகிறாரு. நான் ஒன்றுமில்லாது இருந்தாலும் தன்னை ஒரு பொருட்டென்று மேன்மை பாராட்டுகிறவன் சுயத்தின்காரன். அல்லேலூயா. சில ஆள் பாருங்க கோடிக்கணக்கில் இருக்கும், ஒன்றுமில்லாத மாதிரியே இருப்போம். பார்த்துருக்கீங்களா? தெருக்கள்லாம் பார்க்கலாம், அப்படியே சாணி பொறுக்கிட்டு அப்படியே
கூடையில் சாணி எடுத்துக்கிட்டு. பாதி வழியா இருக்கும். ஆனால் வீட்டில் பார்த்தா கோடி கோடியாக இருக்கு. செலவுன்னு பாருங்க, வீட்டில் ஒரு பைசா இருக்காது. வெளியே வரும்போது கெத்தா ஒரு பந்தா. இது என்னது? சுயம், தன்னை கொல்லக்கூடிய பயங்கரமான சுயத்தின் தன்மை. 100 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 10வது அதிகாரம் 3வது வசனம். நேராயிட்டு நான் முடிச்சிட்டேன், இருக்கவே இல்லை. துன்மார்க்கன் உள்ளத்தில் பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். போதும், வேற சொல்லுது. துன்மார்க்கன் தன் உள்ளத்தில் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டும். நீங்க உள்ளத்தை இச்சித்தது பூரா கிடைச்சிட்டா என்ன பெருமை பாராட்ட வேண்டியது இருக்கு? ஏன்னா சோறு கிடைச்சதா, இருக்க வீடு கிடைச்சதா, ஒரு போடுறதுக்கு ட்ரெஸ் கிடைச்சதா, ஆண்டவர் கிருபை. ஆமென். அதில் என்ன பெருமை வேண்டியது இருக்குங்க? ஆமென். ரொம்ப பேர் அப்படிதான், ஒன்றும் இல்லாமல் ஒரு லாட்டரி சீட்டு அடிச்சிட்டோம், ஒரு ரூபா வந்துடட்டும், ஒரு ரெண்டு பேர் சொந்தக்காரங்க கூட சேர்ந்து போகட்டும், அப்படியே ஒரு கெத்தாக போவாங்க. அப்படி சிலர், எனக்கு சொந்தக்காரங்க எங்கெல்லாம் இருக்காங்க தெரியுமா? இளஞ்சில் இருக்காங்க தெரியுமா? கொட்டாளத்தில் இருக்காங்க தெரியுமா? செங்கோட்டையில் இருக்காங்க தெரியுமா? புளியரில் இருக்காங்க தெரியுமா? இவன் ஒருத்தட்டுமே சொல்லலைனாலும் ஒரு வாரத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு எங்கெல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு கணக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கே அவங்க வீட்டில் போய் ஒரு 1000 ரூபா தாங்கன்னு ஒன்றும் அண்ணா, ஒரு 5-6 நாள் வீட்டில் இருந்துட்டு போகிறேன்னு. இதுதான் என் சொந்தக்காரனுடைய ஒன்றும் இல்லாதிருந்த போல பெருமை பாராட்டுறதெல்லாம் சுயத்தின் தன்மை. இது எதெல்லாம் என்ன செய்து ஆவிக்குரிய தன்மையை கொலை செய்து விடும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லாதபடி ஆவியானவர் உங்களை விட்டு விரட்டிடும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார். அநேக காரியங்களை பெருமையை தான் கொண்டு வரும், தன்னைத்தான் உயர்த்த வைக்கும். நீங்க தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். சிறுமையை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். இழிவானவர்களையும் அற்பமானவர்களையும் கர்த்தர் நோக்கி தேடி வருகிறார். நம்மளை தேடி தேவன் ரட்சிகர்னா உங்கள் சுயம் சாகணும். ஆமென். பிணத்திட்ட போய் பேசினா பிணம் பேசாது, அதே மாதிரி ஆயிரணும். என்ன பேசினா பேசிட்டு போறாங்க. ஆமென். இந்த உபதேசம் மாமனார் மாமியாருக்கு ரொம்ப பொருந்தும், மாமியார் மருமகளுக்கு நல்லா பொருந்தும். எல்லார் வீட்லையும் மாமியார் மருமக இருக்க வீட்டில் எல்லா வீட்லையும் பெரிய பிரச்சனை இருக்கு. தங்கம் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான். மாமியார்கிட்ட போய் கேட்டால் அவங்க 1000 சொல்லலாம். சுவாபியா நினைக்கிற நமக்கு ரொம்ப சக்க போடுது. பிக்கல் பிடுக்கல் ஒன்றுமே கிடையாது. அது செவி நினைக்க நம்ம வீட்டில் வந்து மாட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கா. அதே மாதிரி பல காரியங்கள். இப்போ யாரு நம்ம ஒன்றுமே இல்லைனாலும் அவங்க மருமகிட்ட போய் காட்டு பார்த்தா தான் தெரியும். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் போய் காட்டு பார்த்தா தான் தெரியும். அதனால இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும்னா மறிச்சு போயிடணும். காது செவிட்டு காதாக இருக்கணும், உணரற்றவர்களாக மாறிடணும். அது அப்படி இருந்தால் தான் நீங்கள் சுயத்தை சாகடித்து கிறிஸ்துவ உங்களுக்குள்ளே என்ன செய்ய முடியும், நிலைநிறுத்த முடியும். நீங்கள் ஒரு வார்த்தை பேசினாலும் உங்களை விட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், தூர போயிடுவார். நீங்கள் அந்த பேசி ஆண்டவரை இழக்கிறதுக்குள்ளே அந்த காயத்தை வாங்கி ஆண்டவரை உங்களுக்குள்ளே தக்க வச்சுக்கலாம். அதான் நல்லது. அதனால் சுயத்துக்கு மறிக்கணும், நீதிக்கு பிழைக்கணும். கர்த்தர் தான் உங்களை உத்தமன் என்று புகழணும். மனுஷனால் புகழப்படுவதெல்லாம் உத்தமம் அல்ல, கர்த்தரால் புகழப்படணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.